திரு விஜய் அவர்களையும் த்ரிஷா அவர்களையும் இணைத்து 4க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் பழசு தம்ப்நெயில்கள்லாம் எடுத்து பார்த்தால் ரொம்ப ஆபாசமாக இருக்கிறதுன்னு சொல்லி பழைய வீடியோ பேரில் மேற்கு மாம்பலத்தைச் சேர்ந்த ஒரு இந்து கட்சியோ இல்லை இந்து இது அமைப்பு ஒன்று புகார் கொடுக்க வேலூரில் இவர் வீட்டுக்கு போக குழந்தைங்கள்லாம் ஏதோ உடம்பு சரியில்லாமல் இருக்குது நான் வரமாட்டேன்னு சொல்ல. ஸோ இதை தவிர நடிகைகளை பற்றி காந்தராஜை வச்சு பேசி அது வழக்கு அவங்க கொடுத்து கூட கைதாகலை. ஸோ இப்போ வெயிட் பண்ணி திருச்சி சூர்யா வச்சு பேசுகிறப்ப அவர் மிக அருவருக்கத்தக்க வகையில் அவருக்கு பிறந்துள்ள இரட்டை குழந்தைகள் அண்ணாமலை ஜாடைன்னு இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு பேச்சை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூமில் கேமரா வச்சு 400க்கும் மேற்பட்ட கெஸ்ட்டுகளை மிரட்டி அதில் சில பேர் மீது பாலியல் கொடுமைலாம் இவர் பேசியிருக்கார். திமுகவுடைய பின்னணி இருக்குங்கிறத தாண்டியும் அவர் ஒரு சிறுபான்மை சமூகத்தினர் ப்ளஸ் திருமாவளவனுடைய நட்பும் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நீங்கள் சொல்ல வரதை வச்சு பார்க்கும்போது அவருடைய சொத்து மதிப்பு அப்படிங்கிறது இந்த ஒரு சில வருடங்களாக உயர்ந்திருக்கு அப்படிங்கிற இவருக்கு இன்னொரு கண்டிஷனை சேர்த்து போடணும். இவர் வீடியோ போடக்கூடாது, இந்த வழக்கு முடியும் வரையில் வீடியோ போடக்கூடாது, அக்யூஸ்டையோ கோ அக்யூஸ்டையோ விட்னஸ் டேம்பரிங்கோ செய்யக்கூடாதுங்கிற மாதிரி கண்டிஷனை போட்டு வெளியில் விடுறதா. என்னை பொறுத்த வரைக்கும் பேச்சுக்காகவோ வீடியோக்காகவோ யாரையோ கைது செய்வதுங்கிறது சென்னை உயர்நீதிமன்ற ஒரு மூத்த நீதிபதி என்ன சொன்னார், அவரை ரிமாண்ட் செய்த அந்த மாஜிஸ்ட்ரேட் மீண்டும் சட்டக்கல்லூரிக்கு போய் படிக்கணும், இந்த பிரிவுகளுக்கு கைதே பண்ண முடியாதுன்னு. ஸோ இவருக்கு போட்ட பிரிவுகள் சரியான லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு போலீஸ் பண்ணியிருக்காங்கிறது தான் என்னுடைய டவுட்டு. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். தற்பொழுது யூடியூபர் முக்தார் அவர்கள் கைதுக்கு பின்னாடி பழிவாங்கல் நோக்கம் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா, இல்லை அவர் பேசின விஷயத்துக்காக தான் முழுக்க கைதுங்கிறது நடந்திருக்கா? இல்லை, முக்தார் அவர்கள் இப்போ சேனல் நடத்துகிறார். அதுக்கு முன்னாடியே அவர் சத்தியம் டிவியில் இருந்தப்பவே சாதாரணமாக ஒருவர் 2.5 மணி நேரம் பேட்டி எடுத்துகிட்டு 1/2 மணி நேரமாக சுருக்கிடுவார். ஒரு கேள்விக்கு சொன்ன பதிலை எடுத்துகிட்டு அவர் வேறு கேள்வியை போட்டு அதை போடுவார். இந்த மாதிரிலாம் பல்வேறு சீமான் முதல் பல்வேறு இவர் திருமாவளவன் எல்லாரையுமே அவர் இன்சல்ட் பண்ணியிருக்கார், பிஜேபி சேர்ந்தவங்கள. ஸோ முக்தார் ஒரு கேரக்டர் தன்னை உயர்த்தி கொண்டு தன்னுடைய விருந்தின திமுக தவிர்த்த மற்ற கெஸ்ட்டுகளை அவர் தொந்தரவு கொடுப்பார். இப்போ கட்சி தனி சேனல் ஆரம்பித்த பிறகு அவர் இன்றைக்குமே வீடு வேலூரில் தான் இருக்குது, சத்துவாச்சாரியில். அங்கேருந்து ட்ரெயினை பிடிச்சி டெய்லி வருவார், மெட்ராஸில் வேலைன்னா. அப்படிப்பட்டவர் இது எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸில் போய் துபாயிலையும் சிங்கப்பூர்லேயும் போனார்னா யாருடைய ஆதரவு இருக்க முடியும்னு நீங்கள் எடுத்துக்கலாம். சம்பாரிச்ச பணமாக கூட இருக்கலாம் இல்லையா சார்? யூடியூப் சேனலை வச்சுக்கிட்டு என்ன சம்பாதிக்க முடியும் நமக்கு இல்லை. நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, இதுக்கு முன்னாடி ஒரு சேட்டலைட் சேனலில் ஒரு வருமானத்தில் இருந்திருப்பாரு சார். அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் தான் சொல்கிறேன், அவர் வேலூர்லேருந்து தான் தினம் வந்துட்டு இருந்தார். ட்ரெயினை பிடிச்சி காலையில் 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் ட்ரெயினில் வருதுங்கிறது எளிதான வேலை கிடையாது. அந்த சேனலில் வேலை செஞ்ச வரைக்கும் அங்கே தான் இருந்தார், இன்றைக்கும் அங்கே தான் இருக்கார். போன வாரம் நக்கீரனில் மாத்திரம் ஒரு செய்தி வந்தது. திரு விஜய் அவர்களையும் த்ரிஷா அவர்களையும் இணைத்து 4க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் பழசு தம்ப்நெயில்கள்லாம் எடுத்து பார்த்தால் ரொம்ப ஆபாசமாக இருக்கிறதுன்னு சொல்லி பழைய வீடியோ பேரில் மேற்கு மாம்பலத்தைச் சேர்ந்த ஒரு இந்து கட்சியோ இல்லை இந்து இது அமைப்பு ஒன்று புகார் கொடுக்க வேலூரில் இவர் வீட்டுக்கு போக குழந்தைங்கள்லாம் ஏதோ உடம்பு சரியில்லாமல் இருக்குது நான் வரமாட்டேன்னு சொல்ல கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு 2 மணி நேரத்தில் விட்டுட்டாங்க. ஆனால் நக்கீரனில் கைதுன்னு செய்தியை போட்டாங்க. ஸோ நான் அப்போமே பார்த்த உடனே எனக்கு என்ன சிக்கல்னு தெரிஞ்சது. இப்போ பார்த்தேன். ஸோ அதில் கைது பண்ணியிருந்தால் விஷயம் அது விஜய் த்ரிஷான்னு வந்திருக்கும். ஒரு தம்ப்நெயிலில் திரு விஜய் அவர்கள் வெறும் ஜெட்டியை போட்டுட்டு இருக்க மாதிரி மிக அருவருப்பாக ஒரு படித்த மனுஷன் பண்ணுற லெவலை விட கேவலமாக பண்ணி அது மாதிரி 2-3 இருக்குது. ஒன்று ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ இதை தவிர நடிகைகளை பற்றி காந்தராஜை வச்சு பேசி அது வழக்கு அவங்க கொடுத்து கூட கைதாகலை. ஸோ இப்போ வெயிட் பண்ணி
திருச்சி சூர்யா வச்சு பேசுகிறப்ப அவர் மிக அருவருக்கத்தக்க வகையில் அவருக்கு பிறந்துள்ள இரட்டை குழந்தைகள் அண்ணாமலை ஜாடைன்னு இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு பேச்சை பேச விட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ முக்தார் திமுக சார்பாக திமுக எதுவுமே பண்ணது கிடையாது. அதே தவிர பாஜகவோ அதிமுகவோ கூட்டணி சின்ன கூட்டணி தலைவர்கள்லாம் எல்லாமே பண்ணியிருக்காரு. இப்போ திட்டமிட்டு இவர் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இவருக்கு ஒரு பாடம் கொடுக்கணும். ஸோ விஜய் பேரில் வந்தப்போ பண்ணாமல் வெயிட் பண்ணிவிட்டு இதை வாங்கியிருக்காங்க. என்ன ஒரு சின்ன சிக்கல்னு சொன்னால் 20க்கும் மேற்பட்ட புகார்கள்ங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 ஞாபகம் வருது. இது நான் நடிகைகளை பற்றி பேசினது, காமராஜரை இழிவாக பேசினது, இது மாதிரி. பட் 20க்கு அதில் ஏதோ அலிஷா சொன்ன சில விஷயங்கள் ஜாமீன் எடுக்க முடியாத பிரிவுங்கிறாங்க. அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஒருவர் மீது போடப்படும் வழக்குகளில் 7 வருடத்திற்கும் அதிகமாக சிறை கிடைக்கும் வழக்கில் தான் கைது செய்யணும் அப்படிங்கிறது உச்சநீதிமன்ற கைட்லைன்ஸு. ஸோ இவர் பேசியதை பற்றி யாருமே சப்போர்ட் அவர்கிட்ட கேட்டால் கூட இன்றைக்கி பண்ண முடியாது. திமுக சொல்லிச்சுன்னு சொல்ல மாட்டார். அதை சொல்ல ஏதோ தரவு அப்படி இருந்தது மாதிரி. அதே மாதிரி திருச்சி சூர்யாவும் பல நேரங்களில் சொன்னதெல்லாம் ரொம்பவும் கஷ்டம். உட்காந்து சவுக்கு சங்கரை பற்றி சொல்கிறப்ப அவருக்கு மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போன ஹாஸ்பிட்டல்லேருந்து அதை வாங்கி அதை ஏதோ ஃபோர்ஜரி பண்ணி அவருக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு அவர் சக பேச்சாளர்னு ஆங்கர்னு வச்சு ஸோ அவங்கள பற்றியும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பார். ரெட்ஃப்ளிக்ஸ் சேனலில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூமில் கேமரா வச்சு 400க்கும் மேற்பட்ட கெஸ்ட்டுகளை மிரட்டி அதில் சில பேர் மீது பாலியல் கொடுமைலாம் இவர் பேசியிருக்கார். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போன கம்ப்யூட்டரில் இருந்ததுன்னு சொன்னார். இப்போ போலீஸ் தரப்பு இவர்கிட்ட சொன்னதா இவரா போய் சொன்னாரா, எப்படி போலீஸ் தரப்பு லீக் பண்ணாலும் தப்பு. ஸோ இது மாதிரி விஷயங்கள், அதாவது பத்திரிகை சுதந்திரம்ங்கிறது அல்டிமேட்டாக இருக்கணும், கருத்து சுதந்திரம் அல்டிமேட்டாக இருக்கணும். ஒன்றும் இல்லை. இப்போ டெண்டர் போட்டால் ஊழல்னு பல டெண்டர்களை ஸ்டாப் பண்ணுறாங்க. இன்றைக்கி காலையில் பாலிமரில் பிடபிள்யூடி கான்ட்ராக்டர் ஒருத்தர் 15% கொடுத்தா தான் திமுகவில் டெண்டர்லேயே கலந்து கொள்ள முடியும்னே கொடுத்துருக்கார். திரு விஜய் அவர்கள் 30% கோபாலபுரம் போகிறதுன்னே ஒரு சேனலில் பேசியிருப்பார். ஸோ கருத்து சுதந்திரம் அந்த நேரத்தில் இருந்ததா இல்லையா? ஸோ இப்பொழுது கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னா அவரை கூப்பிட்டு விசாரித்து பிரிவுகள் அடிப்படையில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பட் அவர் பேசியது அந்த பாதிக்கப்பட்டவர் சில பிரிவுகளை கோட் பண்ணி இருந்தால் சட்டப்பூர்வமாக கைது பண்ணால் கூட என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வீடியோ போடுறதோ யாரையும் சந்திக்கக்கூடாதுங்கிற கண்டிஷனில் வெளியில் விடணும்னு தான் நான் இன்றைக்கும் சொல்லுவேன். ஏன்னா போன 2 நாள் முன்னாடி நான் வேறு ஏதோ தப்பாக பேசின விஷயங்களும் இருந்தது. தவறாக பேசுறது வேற, இவர் திட்டமிட்டே பேசுகிறாருங்கிறப்ப இவருக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறது. ஆனால் சட்டப்படியாக கொடுக்கணும். ஸோ நீதிமன்றத்தில் விசாரணை செய்து தண்டனை கொடுக்கணும். பட் இவருக்கு ஒரு அரசியல் பாதுகாப்பு இருக்கு இல்ல, இவருக்கு திமுகவுடைய பின்னணி இருக்குங்கிறத தாண்டியும் அவர் ஒரு சிறுபான்மை சமூகத்தினர் பிளஸ் திருமாவளவனுடைய நட்பும் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் நீங்க சொல்ல வரதை வச்சு பார்க்கும்போது அவருடைய சொத்து மதிப்பு அப்படிங்கிறது இந்த ஒரு சில வருடங்களா உயர்ந்திருக்கு அப்படிங்கிற இல்லை, மிக வேகமாக உயர்ந்திருக்கு. பட் அவருடைய சேனலும் நல்ல வியூவர்ஷிப். ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு பல பேர் எடுக்கிறத விட அவர் ஆபாசமாக இதுவாக பேசி வேகமாக அவருக்கு மில்லியன்ஸ்லாம் ஒவ்வொரு வீடியோவும் 4-5 லட்சம் போகிற மாதிரிலாம் சில வீடியோக்கள் நான் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஃப்ராங்காக சொன்னால் கண்ணில் சிலது படுறப்ப பார்த்துருக்கேன். ஷார்ட்ஸில் பெரிய வீடியோக்களே உங்களுக்கு 2-3 லட்சம்லாம் போச்சுன்னா ஒரு வீடியோக்கே உங்களுக்கு நான் $50-100 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 4-5 வீடியோ $500 $5 லட்ச ரூபா கிட்ட வந்துடுது. ஸோ அந்த மாதிரி பட் அதுக்கு செலவுகளும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எதாக இருந்தாலும் அப்போ என்ன வேணால் பண்ணுங்கள் சார். நீங்கள் உங்களுடைய சுதந்திரம்ங்கிறது எவ்வளோ தூரம்னா என் கையை நீட்டினா உங்கள் மேலே படக்கூடாது. உங்கள் மேலே பட்டுச்சுன்னா நீங்கள் புகார் சொல்லலாம். ஸோ அவ்வளோதான். நீங்கள் அதுலேயும் ஆபாசம் அருவருக்கத்தக்க வகையில் உண்மைக்கு புறம்பான விஷயங்கள். இப்போ சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் தெளிவாக அவருக்கு அந்த மாதிரி வியாதி இல்லை. அவர் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்காரு. அட்லீஸ்ட் எனக்கு யாரோ காவேரியில் கொடுத்தவர்கள் ஃபோர்ஜரி பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க. அவர் அந்த ஏதோ ஒரு தனியார் மருத்துவமனை எடுத்தவங்க ஃபோர்ஜரி பண்ணியிருந்தா கூட அவர் தப்பாக நம்பியிருக்கலாம். பட் மறுப்பு வந்த பிறகும் அவர் பலமுறை பல சேனலில் இப்பயும் சொல்லிட்டு இருக்காருன்றதுனால இது நடந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் மாரிதாஸ் கேஸை பொறுத்த வரைக்கும் கைதான அன்னைக்கு ஈவினிங்கே மாஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு விட்டுட்டாங்க. ஜாமீன் ஏதோ இது அந்த மாதிரி இவருக்கும் கொடுக்கணும். பட் இவருக்கு இன்னொரு கண்டிஷனை சேர்த்து போடணும். இவர் வீடியோ போடக்கூடாது. இந்த வழக்கு முடியும் வரையில் வீடியோ போடக்கூடாது. அக்யூஸ்டையோ கோ அக்யூஸ்டையோ விட்னஸ் டேம்பரிங்கோ செய்யக்கூடாதுங்கிற மாதிரி கண்டிஷனை போட்டு வெளியில் விடுறதா என்னை பொறுத்த வரைக்கும் பேச்சுக்காகவோ வீடியோக்காகவோ யாரையோ கைது செய்வதுங்கிறது கொஞ்சம் வருத்தம் தருவது தான். பட் இவருடைய வீடியோ அந்த லிமிட்டை தாண்டி இருந்தாலும் சட்டப்படியாக பண்ணணும். ஏன்னா நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு கீழ்த்தரமான சில பேச்சுக்கள் நடந்திருக்கு. அதனால இவர் கைதை
நம்ம வரவேற்கவும் முடியல, கண்டிக்கவும் முடியல. பட் சட்டப்படி இல்லை, பழிவாங்கலை தாண்டி அந்த பிரிவுகள் தான், சட்டத்தின் பிரிவுகளை பார்க்கணும். என்ன இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ கூட பார்த்தேன். அதுக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டருடைய ஒப்பீனியனை வாங்கிட்டு பண்ணியிருக்கணும். ஸோ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இந்தந்த பிரிவுகள் அந்த கம்ப்ளைண்ட் இருந்தால் அவரை கைது, ஜாமீனில் இல்லாத பிரிவுகள்னு போட்டிருக்காங்கன்னா அது அந்த பிரிவுகள் கரெக்ட் தான். எழுதி கொடுக்கலாம். பட் சட்டப்படி கோர்ட்டில் அது நிற்குமாங்கிறத அடுத்த லெவலில் பார்த்துக்கலான்னு இன்றைக்கி கைது பண்ணியிருந்தா அடுத்த லெவலில் அது போயிடும். ஏன்னா திரு பத்ரி சேஷாத்ரி அவர்கள் கிழக்கு பதிப்பக உரிமையாளர் கைது செய்யப்பட்ட பற்றி சென்னை உயர்நீதிமன்ற ஒரு மூத்த நீதிபதி என்ன சொன்னார், அவரை ரிமாண்ட் செய்த அந்த மாஜிஸ்ட்ரேட் மீண்டும் சட்டக்கல்லூரிக்கு போய் படிக்கணும், இந்த பிரிவுகளுக்கு கைதே பண்ண முடியாதுன்னு. ஸோ இவருக்கு போட்ட பிரிவுகள் சரியான லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு போலீஸ் பண்ணியிருக்காங்கிறது தான் என்னுடைய டவுட்டு. பட் இப்போ இவர் பேசியிருக்கிற தரம் நம்ம யாருமே அவரை சப்போர்ட் பண்ணி சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு கேவலமாக பேசியிருக்கு. ஓகே சார், பல விஷயங்கள் பேசியிருக்கோம், நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164